And in the 16th verse, how does Jesus diagnose the case? 16வது வசனத்தில் இயேசுவானவர் இந்த நோயை கண்டுபிடிக்கிற விதத்தை பாருங்கள். Ought not this woman, being a daughter of Abraham, whom Satan has bound, think of it, for 18 years. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை என்று சொல்கிறார். And similarly, you come to another incident of a man who had the infirmity. மற்றும் ஒரு பலவீனப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். That is, we read in John's Gospel 5th chapter. யோவான் சுவிசேஷம் 5வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். And in 5th verse, 5வது வசனத்திலே a certain man was there who had an infirmity 38 years. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். And what did Jesus tell him? இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? Then look at the 12th word. They asked him, who is the man who said to you, take up your bed and walk? அதற்கு அவர்கள் 12வது வசனத்திலே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்திலே கேட்டார்கள். Here Jesus did not lose that man from Satan's binding or bondage. இங்கே இந்த மனுஷனை பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து இயேசுவானவர் விடுவித்ததாக பார்க்கவில்லை. But we read in the 14th verse. 14வது வசனத்திலே பார்க்கிறோம். Jesus tells that man, see that you have been made well, sin no more, lest a worse thing comes upon you. இயேசுவானவர் அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சுஸ்தமானாய், அநேக கேடொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். So in the earlier case of a man or a woman who had the spirit of infirmity for 18 years, that was directly caused by Satan. இதற்கு முன்பாக நாம் பார்த்த சம்பவத்திலே பலவீனப்படுத்தும் அந்த ஒரு நிலைமையிலே இருந்த அந்த ஸ்திரியானவள் பிசாசினாலே சாத்தானினாலே அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். And but here this man who has been having this infirmity for 38 years, obviously it had been caused by a sin. ஆனால் இங்கே 38 வருஷமாக ஒரு பலவீனப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய பலவீனம் பாவத்தினால் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். Beloved, sicknesses also can be caused by overwork. பிரியமானவர்களே, ஒருவேளை வியாதிகள் அதிகமாய் அளவுக்கு மீறி வேலை செய்கிறதுனாலும் கூட வரலாம். It can even happen to servants of God. தேவ ஊழியர்களுக்கும் கூட அது நடக்கலாம். Look, Philippians 2nd chapter. பிலிப்பியர் 2வது அத்தியாயம். Look at the 25th verse. 22வது வசனத்தை பாருங்கள். 25th verse. 25வது வசனம். Here Paul was talking about one of his fellow workers by name Epaphroditus. எப்பாப்ரோதித்து என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை பற்றி இங்கே உடன் ஊழியக்காரன் ஒருவரை பற்றி பவுல் சொல்கிறார். And that's what we read in the 25th verse. 25வது வசனத்திலே பார்க்கிறோம். But what do we read about that man's condition in verse 30? 30வது வசனத்தில் அந்த மனுஷனுடைய நிலைமையை பற்றி என்ன பார்க்கிறோம்? For the work of Christ he came close to death. அந்த ஊழியத்தின் காரணமாக அதிகமான உழைப்பினாலே அவன் மரணத்துக்கு ஏதுவாய் வந்து விட்டான். He already had overworked and he was draining himself and burning himself out. அவன் அளவுக்கு மீறி வேலை செய்து ஊழியத்தில் ஈடுபட்டு தன்னையே அவன் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறான். Now that is what was happening to this man. இதுதான் இந்த மனுஷனுக்கு சம்பவித்துக் கொண்டிருந்தது. So here Apostle Paul was not blaming Satan for this condition. இவனுடைய நிலைமைக்காக இங்கே பவுல் சாத்தானை அங்கே பழிசாற்றவில்லை. But on the other hand, he was seeking God's mercy in that situation. மாறாக இங்கே தேவனுடைய இரக்கத்தை அவன் பேரிலே வேண்டிக் கொள்கிறதாக பவுலை பார்க்கிறோம். Look at the 27th verse. 27வது வசனத்தை பாருங்கள். Indeed he was sick almost unto death. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். But God had mercy on him, not only on him, but on me also, lest I should have sorrow upon sorrow. ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். So you find, beloved, that sickness can be caused by so many reasons. ஆகவே பிரியமானவர்களே, வியாதிகள் என்பது பல காரணங்களினாலே மனிதனை தாக்கக்கூடும் என்பதை பார்க்கிறோம். And there are also old age sicknesses. முதிர் வயதினால் உருவாகக்கூடிய வியாதிகளும் இருக்கின்றது. And that is obviously due to wear and tear. அது நாம் ஓய்ந்து தேய்ந்து போகிறதுனாலே உருவாகிறது. That is why the Bible calls us to remember our Creator when we are young. ஆகவேதான் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் நம்மை அழைக்கிறது. When you find time, go through the entire chapter of Ecclesiastes 12. பிரசங்கியின் புத்தகம் 12வது அத்தியாயத்தை நேரம் கிடைக்கும் பொழுது முழுமையாக வாசித்து பாருங்கள். It says you remember your Creator before your old age problems overtake you. உன்னுடைய முதிர் வயதினுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை
மேற்கொள்கிறதற்கு முன்பாக வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று அந்த அதிகாரத்திலே In அழைக்கப்படுகிறோம். that chapter, we read about loss of sight. அந்த அத்தியாயத்திலே நாம் பார்வை மங்கி போகிறதை பற்றி பார்க்கிறோம். And we are reading about loss of teeth. பற்கள் இழந்து போகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். And we read about loss of hearing also. செவிகள் கேட்காமல் போகக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். Beloved, such a thing happened to a great man by name Elisha, who was a prophet. தீர்க்கதரிசியாய் இருந்த எலிசாவினுடைய வாழ்க்கையிலே இது சம்பவிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Turn with us to 2 Kings 13th chapter. 2 ராஜாக்கள் 13வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். Elisha had become sick with the illness of which he would die. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். So this can happen, when there is old age, even servants of God are not an exception. முதிர் வயது அடையும் பொழுது தேவ ஊழியக்காரர்களும் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. So beloved, when we talk about this suffering, we must try to discern which is caused by what. ஆகவே பிரியமானவர்களே, பாடனுபவித்தல் என்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை எதனால் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் கண்டறிவது அவசியம். We should not just like that throw the entire blame on Satan. ஏதோ தாறுமாறாக எல்லாவற்றுக்கும் பழி சாற்றுவது சாத்தானால் தான் வந்தது என்று சொல்லிவிடக் கூடாது. Now when you talk about discernment has got two aspects. நிதானித்தல் என்று சொல்லும் பொழுது இதற்கு இரண்டு அம்சங்கள் உண்டு. Either it can be a gift of discernment. ஒருவேளை அது நிதானிக்க கூடிய ஒரு வரமாக இருக்கலாம். That's one of the 9 gifts that apostle speaks about in 1 Corinthians 12th chapter. 1 கொரிந்தியர் 12வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த வரங்களின் அந்த 9 வரங்களின் பட்டியலிலே அது இடம்பெறுகிறது. Or it can be an art of discernment. அல்லது ஒருவேளை நிதானிக்கிற ஒரு கலையாக இருக்கலாம். About that we read in book of Hebrews 5th chapter and 14th verse. எபிரேய நிருபம் 5வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். How we have to exercise and grow in the art of discernment. இது நிதானிக்கிற கலையிலே நாம் எவ்விதமாக நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். It says solid food belongs to those who are of full age, that is those who by reason of use or practice have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். Beloved, the gift is not for everybody. பிரியமானவர்களே, வரம் எல்லாருக்கும் சொந்தமானதல்ல. But everybody should develop and grow in that art of discernment. ஆனால் அந்த நிதானித்தல் என்கிற கலையிலே எல்லாரும் தேறி வர வேண்டும். Even if we know for sure that a particular suffering is directly caused by Satan, சாத்தானால் தான் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நேரடியாக கொடுக்கப்படுகிறது என்பதை தென்னந்தெளிவாய் அறிந்திருந்தாலும் we are not supposed to accuse Satan or blaspheme Satan. எந்த காரணத்தினாலும் சாத்தானை பழி சுமத்தவோ அல்லது தூஷிக்கவோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. Take for example the suffering of Job. உதாரணத்துக்கு யோபனுடைய பாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். Who hit Satan with that kind of boils all over his body? அவனுடைய சரீரம் முழுவதுமாக பருக்களினாலே வாதிப்பதற்கு காரணமாய் இருந்தது யார்? Turn with us to the book of Job and look at the 2nd chapter. யோபனுடைய சரிதையினுடைய 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். Satan went out from the presence of the Lord and struck Job with painful boils from the sole of his foot to the crown of his head. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். So it is very clear it was Satan who struck Job. யோபை இந்த வியாதினால் அடித்தது சாத்தான் என்று நமக்கு தென்னந்தெளிவாய் சொல்லப்படுகிறது. Even there Job was more conscious of a greater power above Satan. சாத்தானுக்கு அப்பாற்பட்ட ஒரு அவனை மிஞ்சின ஒரு வல்லமையை பற்றியே யோபு எப்பொழுதும் நோக்கமாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1st chapter 21st verse. முதலாவது அத்தியாயம் 21வது வசனம். The second portion, the Lord gave and the Lord has taken away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். And come to the 2nd chapter. இரண்டாவது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 10th verse. 10வது வசனத்தை பாருங்கள். Second portion, shall we indeed accept good from God and shall we not accept adversity?
நாம் கர்த்தருடைய கையிலே நன்மையை பெற்றான் தீமையை பெற வேண்டாமோ? So beloved, here even though it was Satan who directly struck Job, Job's eyes were on a greater power that was on God who was above Satan. சாத்தான் தான் நேரடியாக யோபுவை தாக்கினாலும் கூட அவனுடைய பார்வை அவனுடைய கவனம் எல்லாம் சாத்தானுக்கு அப்பாற்பட்டு காணப்படுகிற தேவன் பேரிலே காணப்படுகிறது. You know what is the story of Job actually? யோபனுடைய சம்பவம் என்ன தெரியுமா? It was a battle between God and Satan. அது நேரடியாக தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே காணப்படுகிற ஒரு போராட்டம். And the body of Job was the battlefield. அந்த யுத்த களமாக தான் யோபனுடைய சரீரம் பயன்படுத்தப்படுகிறது. When two elephants fight with each other, it is the grass that is underneath that gets crushed, isn't it? இரண்டு யானைகள் சண்டை போட்டுக் கொள்ளும் என்று சொன்னால் அங்கே பாடுபட வேண்டியது அங்கே கீழே இருக்கிற புல்தானே. Now this truth is also presented for us in the New Testament. இந்த ஒரு சத்தியம் நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் கூட சொல்லப்படுகிறது. We all know about the thorn that apostle Paul had in his flesh. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்திலே கொண்டிருந்த முள்ளை பற்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And what was that thorn? அந்த முள்தான் என்ன? Apostle Paul says in 2 Corinthians 12 chapter 7th verse. 2 கொரிந்தியர் 12வது அத்தியாயம் 7வது வசனத்திலே பவுல் சொல்கிறார். He says that was a messenger of Satan. அது சாத்தானின் தூதனாய் இருக்கிறது என்று சொல்கிறார். But Paul did not rebuke Satan for it. ஆனால் இதற்காக பவுல் சாத்தானை கடிந்து கொள்ளவில்லை. Instead he sought the Lord. He says, for this thrice I sought the Lord. இது நிமித்தம் நான் தேவனை 3 முறை தேடினேன் என்று சொல்கிறார். So beloved, the exhortation comes to us very clearly both from the Old Testament and the New Testament that we are not to blaspheme or accuse Satan for all our suffering. தென்னந்தெளிவாய் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சாத்தானை பழி சுமத்தவோ அல்லது அவனை தூஷிக்கவோ நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது. Such an exhortation is there for us even as we come to the end time in the book of Revelation. வெளிப்படுத்த விசேஷத்துக்கு கடைசி காலத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது கூட தென்னந்தெளிவாய் இந்த போதனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. One of the churches, this is what Jesus wrote. ஒரு சபைக்கு எழுதும் பொழுது இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தைகள், Satan will throw several of you or many of you into prison and you will go through tribulation. சாத்தான் உங்களிலே ஒரு சிலரை சிறைப்படுத்துவான், நீங்கள் வியாகுலப்படுவீர்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்கிறார். And what did Jesus say? இயேசுவானவர் அதற்கு என்ன சொன்னார்? All that you need to do is let Satan do whatever he wants to do, but you be faithful until death. நீங்கள் மரண பரியந்தம் உத்தமமாய் இருங்கள் என்றுதான் சொல்கிறார். சாத்தான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வான், நீங்கள் உத்தமமாய் இருங்கள். In other words, as Satan is throwing you into prison and taking you through tribulation, maybe you'll have to meet death. Even then you be faithful unto death. ஒருவேளை அந்த உபத்திரத்தின் வழியாக கடந்து போகிற நீங்கள் மரணத்தையும் கூட சந்திக்க நேரிடலாம், ஆனாலும் நீங்கள் உத்தமமாய் இருங்கள். Now there is a final note we want to add here. இந்த இடத்திலே நிறைவாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். Suffering can be caused either by trials and tribulations. ஒருவேளை உங்களுக்கு பரீட்சைகளினாலே உபத்திரவங்களினாலே உங்களுக்கு பாட அனுபவிக்கிற அனுபவம் காணப்படலாம். Or suffering can come to us by temptation to sin. அல்லது பாவ சோதனைகளினாலும் கூட உங்களுக்கு பாடுகள் வரலாம். As far as temptations to sin are concerned, they are always from Satan. பாவ சோதனைகளை பொறுத்தமட்டிலே அவைகள் எப்பொழுதுமே சாத்தானிடத்திலிருந்து தான் வருகிறவைகள். God does not tempt anyone to sin. ஏனென்றால் தேவன் பாவ சோதனைக்குள்ளாக ஒருவரையும் எடுத்து செல்கிறதில்லை. Now there was Satan trying to push Jesus Christ outside the orbit of the will of God in the wilderness. வனாந்தரத்திலே இயேசுவானவரை தேவ சித்தத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி சாத்தான் முயல்கிறதை பார்க்கிறோம். At that time Jesus clearly said, "Get behind me, Satan." அந்த நேரத்தில் தென்னந்தெளிவாய் இயேசுவானவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே. And that's the illustration, that's the truth Apostle James is developing when he comes to his epistle. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே பேசும்பொழுது இந்த சத்தியத்தை தான் நமக்கு விளக்கி சொல்கிறார். He says, "Submit to God." தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Resist the devil. சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். And he will flee from you. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். So here comes a very clear lesson to all of us right at the beginning of this subject of suffering. இந்த பாடனுபவித்தல் என்கிற தலைப்பின் துவக்கத்திலேயே தென்னந்தெளிவாய் ஒரு செய்தி நமக்கு வருகிறது. How not to suffer. எப்படி பாடனுபவிக்க கூடாது. Do not blame Satan for all suffering. எல்லா பாடுகளுக்கும் சாத்தானையே பழிசாற்ற கூடாது.